செங்கோட்டையன் ஜெயலலிதா நினைவிடம் செல்லாதது ஏன் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தியை நாம் பார்க்கிறோம். நேற்று ஜெயலலிதா நினைவு தினத்தை முன்னிட்டு அவருடைய நினைவிடத்திற்கு செல்லாத செங்கோட்டையன் இருக்கக்கூடிய நிலையில் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தாலும் ஜெயலலிதா புகைப்படத்தை தன்னோடு வைத்திருந்தார் செங்கோட்டையன். இந்த நிலையில் நேற்று ஜெயலலிதா நினைவிடம் செல்வார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் செல்லவில்லை. அதுக்கு மாற்றாக தன்னுடைய அலுவலகத்தில் ஜெயலலிதாவுடைய புகைப்படத்திற்கு அவர் மரியாதை செலுத்தியதை நாம் பார்த்தோம். இந்த நிலையில் செங்கோட்டையன் ஜெயலலிதா நினைவிடம் செல்லாதது ஏன் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அது குறித்த செய்திகளை நாம் பார்க்கிறோம். அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் தாவேகாவில் இணைந்த பிறகும் அவருடைய சட்டைப்பையில் ஜெயலலிதா புகைப்படம் இருந்தது. அவர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த அன்றே நினைவிடத்துக்கு சென்றிருந்தார். அவருடன் தாவேகா மாநில நிர்வாகிகளையும் அழைத்து சென்றிருந்தார். ஆனால் நேற்றைய தினம் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய நினைவிடத்திற்கு அவர் ஏன் செல்லவில்லை என்ற கேள்வி எழுந்தது. அதாவது தேவையற்ற சர்ச்சைகளை தவிர்ப்பதற்காக அவர் செல்லவில்லை என்றும் கூறப்படுகிறது. அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்தில் கடந்த வாரம் இணைந்தார். அவருக்கு நிர்வாக குழு, தலைமை ஒருங்கிணைப்பாளர் மற்றும் கொங்கு மண்டல அமைப்பு செயலாளர் பொறுப்புகளை விஜய் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து கோபி அருகே கரட்டூரில் உள்ள செங்கோட்டையன் அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த பிளக்ஸ் பேனர்ல விஜய் புகைப்படத்துடன் முன்னாள் முதலமைச்சர் அண்ணா, எம்ஜிஆர் மற்றும் அவர்களுடன் ஜெயலலிதா படங்களையும் வைக்கப்பட்டது. அது அதிமுக மத்தியில விமர்சனத்திற்கும் உள்ளானது. இந்த நிலையில் தனது முகநூல் எக்ஸ் பக்கத்துல கார்த்திகை தீப திருநாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்திருந்தார் செங்கோட்டையன். அதில் அண்ணா, காமராஜர், வேலுநாச்சியார், பெரியார், அம்பேத்கர், எம்ஜிஆர் உள்ளிட்ட புகைப்படங்களோடு ஜெயலலிதா படங்களும் தாவேகா பொதுச் செயலர் புதியானந்த் படமும் இடம்பெற்றிருந்தது. செங்கோட்டையன் விஜய் சால்வை அணிப்பது போன்ற படமும் இருந்தது. தாவேகாவில் இணைந்த நிலையில் செங்கோட்டையன் வெளியிட்டிருந்த சமூக வலைதள பதிவில் எம்ஜிஆர், ஜெயலலிதா படங்கள் இடம்பெற்றிருந்தது. சமூக வலைதளங்களில் கடும் விமர்சனத்தை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் தான் கார்த்திகை தீப வாழ்த்துக்களையும் அவர் நீக்கியிருந்தார். விமர்சனத்துக்குள்ளானது பிறகு மீண்டும் அந்த பதிவை பதிவிட்டிருந்தார். இந்நிலையில் நேற்றைய தினம் ஆழ்வார்பேட்டையில் உள்ள இல்லத்தில் ஜெயலலிதா புகைப்படத்தை வைத்து அவர் மரியாதை செலுத்தியிருந்தார். ஏன் நினைவிடத்திற்கு நேரடியாக செல்லவில்லை என்ற விமர்சனங்களும் எழுந்திருந்தது. அது தொடர்பாக நம்ம விசாரித்த பொழுது கூட அங்கே தொடர்ச்சியாக அதிமுக நிர்வாகிகள், அமைச்சர்கள் வந்தே இருப்பார்கள். அவர் ஏற்கனவே அவர் கோபிச்செட்டிப்பாளையத்தில் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொள்ளும் பொழுது கூட செங்கோட்டையனை பற்றி பேசும் பொழுது துரோகி என்றெல்லாம் அவர்கள் கோஷம் முழக்கங்கள் எழுப்பினர். அதனைத் தொடர்ந்து நினைவிடத்தில் செல்லும் போது தேவையற்ற சர்ச்சைகளையும் பரபரப்புகளையும் தவிர்ப்பதற்காக செல்லவில்லை என்றும் கூறப்படுகிறது.